அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் நம்முடைய விதியில் இல்லாததை கேட்டாலும் அல்லாஹ் தாலா நமக்கு அதை நசீபாக்கி தரக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய அமல்களும் நம்ம செய்கிறோம். அதில் சிறந்ததை நம்ம தேர்ந்தெடுத்து தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இன்னைக்கு அந்த வகையில் இன்னும் கூடுதலான சிறந்த ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அமல் உங்கள் யாரையுமே கைவிடாது. உங்கள் எல்லோருடைய கனவுகளையும் இது நிஜமாக்கி தரக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னே சொல்லலாம். எனவே உங்களுக்கு ஏதேனும் பெரிய லட்சியங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால், அல்லது இந்த ஒரு வாரத்தில் எனக்கு இது நடக்கணும், ஒரு மாதத்தில் எனக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆசைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் சரி, அல்லது எங்களுடைய வீட்டில், எங்களுடைய தொழிலில், எங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யணும், ஒரு வாரத்துக்குள்ளே எங்களுக்கு தேவையான இந்த பணம் கிடைக்கணும், இவ்வளோ ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய பல வருட கனவையும் இது பூர்த்தியாக்கி தரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் மட்டும் செய்யக்கூடிய ஒரு அமல். இந்த அமலை கட்டாயம் நீங்கள் இந்த நேரத்தில் தான் பண்ணணும். ஏன் இந்த நேரத்தில் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட ஒரு துவா கூட மிஸ் ஆகாது. ஏன்னா தஹஜ்ஜத்துடைய நேரம் என்பது அல்லாஹ் தாலா தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை மட்டும்தான் அந்த நேரத்தில் தன்னோட பேசுறதுக்கு அழைக்கிறான். அப்போ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நேரம் தான் தஹஜ்ஜத்துடைய நேரம். இன்னும் எதை கேட்டாலும் நீங்கள் கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு அல்லாவே இறங்கி வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் மன்னிப்பை வேணும்னாலும் கேட்கலாம், காசு பணத்தை கேட்கலாம், ஆரோக்கியத்தை கேட்கலாம், சந்தோஷத்தை கேட்கலாம், இன்னும் மறுமை வாழ்க்கை வெற்றியடையணும்னு கேட்கலாம். அப்படி நம்ம எதை கேட்டாலும் நமக்கு அதை பூரணமாக தரக்கூடிய ஒரு நேரம், பூரணமாக தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எழுதி வைக்கணும், இன்னும் அதை ஓதவும் செய்யணும். அந்த மாதிரியான ஒரு வஜீஃபாவை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சக்தி பெற்ற வார்த்தை, சக்தி பெற்ற ஒரு அமலை சரியான நேரத்தில் நம்ம செய்கிறது தான் நமக்கு இன்னும் கூடுதலான வெற்றியை ஏற்படுத்தும். இப்போது என்ன எழுதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ஷாஃபி யா கனியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரஸாக்கு. முதல்ல ஒரு குட்டி செலவாத். அடுத்தது அல்லாஹ்வை அழைக்கிறோம், அடுத்தது கிருபையாளனேன்னு அழைக்கிறோம், அடுத்தது நிவாரணம் அளிக்கக்கூடியவனே அப்படின்னு அழைக்கிறோம், தேவைகளற்றவனே அப்படின்னு அழைக்கிறோம், அடுத்ததும் ஒரு குட்டி செலவாத், அடுத்தது ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே அப்படின்னு அழைக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியது, நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியது, நமக்கு அனைத்தையுமே வசமாக மாற்றி தரக்கூடியது. அதுதான் யா ஷாஃபி அப்படின்னா நிவாரணம் அளிக்கக்கூடியவன். நம்முடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிவாரணத்தை கொடுப்பான், நம்ம எதை தேடுறோமோ அதுக்கும் நிவாரணத்தை கொடுப்பான். இன்னும் ரஹ்மான் அப்படிங்கிற வார்த்தை விதியில் இல்லாததை கேட்டாலும் அல்லாஹ் தரக்கூடிய வார்த்தை. இதை யார் 3 முறை சொல்கிறாங்களோ அவங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். இதில் யா கனியும் இருக்குது. தேவைகளற்றவனேன்னு சொல்லும்போது நம்முடைய ஒரு தேவையும் அல்லாஹ் விட மாட்டான். ரிஸ்க் அளிக்கக்கூடியவனேன்னு சொல்லும்போது நம்ம தேடக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே அல்லாஹ் நமக்கு ரிஸ்க்கை பரக்கத்தான் தருவான். ஏன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது காசு பணம் மட்டும் கிடையாது. நமக்கு அல்லாஹ் கொடுத்த அத்தனை நியாமத்துக்களுமே ரிஸ்க்கு தான். அந்த அத்தனை ரிஸ்க்குலையும் அல்லாஹ்வினுடைய பரக்கத் நமக்கு கிடைக்கும். இப்போது இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த திக்ரை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி கட்டம் போட்டு நீங்கள் ஒரு வெள்ளை நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது எல்லாமே சூஃபிக்கள் பயன்படுத்தக்கூடிய வஜீஃபாக்கள். இதை எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு தூய்மையான வெள்ளை பேப்பர் கொண்ட ஒரு நோட்டை நம்ம வாங்கிக்கணும். கோடு எதுவுமே இருக்கக்கூடாது, ப்ளைன் பேப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த ஒரு நோட்டை நம்ம வாங்கி வச்சு இந்த மாதிரி சூஃபிக்களுடைய வஜீஃபாக்களை நம்ம எழுதிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்முடைய ஒவ்வொரு தேடல்களுக்குமே தீர்வை நம்ம கண்டு கொள்ள முடியும். ஏன்னா சூஃபிக்களுடைய வஜீஃபாக்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒவ்வொரு தேவைக்குமே ஒவ்வொரு வஜீஃபாக்கள் இருக்குது. நீங்கள் எழுதுறதுக்கு ரெடி, என்னுடைய பிரச்சனை சரியானா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா
இந்த மாதிரி சூஃபிக்கள் வீடியோக்கள் வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துங்க. இன்னும் உங்களுக்கு எது போன்ற தேவை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதற்கான வஜீஃபாக்களை நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம போடலாம். இப்போ இந்த 7 வார்த்தையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபா. இதுக்கு தான் ஓதணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து எல்லா தேவைகளுக்குமே பொதுவான ஒரு வஜீஃபா. இந்த 7 வார்த்தையும் நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி கட்டம் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் இதை எழுதிய பிறகு ஒரே ஒரு முறை தான் நீங்கள் இப்படி எழுத போகிறீங்க. எழுதிய பிறகு நீங்கள் 70 முறை நீங்கள் இந்த 7ஐயும் சேர்த்து நீங்கள் தஸ்பீஹ் செய்யணும். எப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யா அல்லாஹு யா ரஹ்மான் யா ஷாஃபி யா கனியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யா ரஸாக்கு அப்படின்னு 70 தடவை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, அதில் ஊதிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஆசைகளையோ அல்லது அவசர தேவைகளையோ நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எதையுமே மறுக்காமல் தருவான் இன்ஷா அல்லாஹ். இன்னும் உங்களுடைய துஆவை அதிகப்படுத்துங்க. அல்லாஹ்வோட நிறைய பேசுங்க. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுப்பான், நிறைய ரஹ்மத் செய்வான், நிறைய பரக்கத் செய்வான். எனவே இது போல் வஜீஃபாக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள், வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது எங்களுக்கு அரபி ஓத தெரியாது, குரான் முழுவதையும் தமிழில் ஓத ஆசைப்படுறோம், எங்களுக்கு தமிழ் குரான் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.